வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே கலக்கலான டொமேட்டோ கெச்சப் பார்க்க போகிறோம். கெச்சப் செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 350 கிராம்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். 350 கிராம்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கிராம் இருக்கிற ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு இன்ச்சு போல் நான் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய்த்தூள் பாருங்கள் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வினிகர் நல்லா 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் ஹீட்டில் இருக்குது. ஃப்ளேம் நான் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த இந்த டொமேட்டோஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டொமேட்டோஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த ஆனியனுமே கட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிடலாம். நம்ம எடுத்த பூண்டு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிடலாம். இது மிதமான தீயிலே நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து அதனுடைய பல்ப் எல்லாமே நம்மளுக்கு வெளியே கலெக்ட் ஆகி வரட்டும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் போல் மிதமான தீயில் வைங்க. தக்காளி நல்லா வந்துடும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நான் நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இதை இப்போ நம்ம டேரெக்டாக அதே பேனில் நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ சேம் பேனில் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்காம தான் நான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன், கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம நல்லா பல்ப்புலாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். வெறும் ஜூஸ் மட்டும் வந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம இன்னமும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணலை. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம டொமேட்டோ ஃபியூரியை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 டீஸ்பூன் போல் ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசி கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் வெறும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீர் பண்ணி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். ரொம்ப லோ ஃப்ளேம் தேவையில்லை. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்த சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச வினிகர் ஆட் பண்ணலாம். வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் மிதமான தீயில். நம்மளுக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி வரட்டும். கெச்சப் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கலந்துட்டோம். கொஞ்சம் நம்மளுக்கு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கொஞ்சமாக நம்மளுக்கு திக்காக இருக்குது. கெச்சப் நம்மளுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்காகணும். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் ஆகும். நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டினியூஸாக நம்ம ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பக்கம் டொமேட்டோ கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், அனதர் 3 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கு. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. எப்படி செக் பண்ணணுன்னா நான் சொல்லிடுறேன். இப்போ பேனில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு இது போல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் அப்படியே இருக்குது பாருங்கள். இது போல் நம்மளுக்கு ஸ்பேஸ் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளுடைய கெச்சப் ரெடின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பேனை ஆஃப் பண்ணிடலாம். கெச்சப் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலக்கலான டொமேட்டோ கெச்சப் உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கெச்சப் நம்மளுடைய எல்லா சாட் ஐட்டத்துக்குமே ரொம்ப கலக்கலான காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் இந்த கெச்சப் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.